அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், பண கஷ்டங்களை நீக்கக்கூடிய ஒரு துஆ. இந்த துஆவை ஓதினால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை நீக்குகின்றான், வறுமைகளை அல்லாஹ் நீக்குகின்றான், செல்வ செழிப்பை அல்லாஹ் உண்டாக்குகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆக்களை நாம் ஓதுகின்ற நேரத்தில் யகீனோடு இஹ்லாஸோடு இந்த துஆக்களை ஓதுவோம். அவ்வாறு நாம் ஓதக்கூடிய துஆக்களே அல்லாஹ்விடத்திலே கபூலாகின்றது. நாம் ஓரிரு தடவைகள் துஆக்களை கேட்டுவிட்டு பிறகு அந்த துஆக்களை கேட்காமல் இருந்தால் அந்த துஆவின் பலனை நாம் ஒருபோதும் அடைந்து கொள்ள முடியாது. நாம் கேட்டதை அடையும் வரை அந்த துஆக்களை ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக ஓதி வருவோம். ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைகளுக்கு பின்னாலும் ஓதுவோம். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஃபர்தான தொழுகைகளுக்கு பின்னால் கேட்கப்படக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த துஆவை ஒவ்வொரு ஃபர்லான தொழுகையையும் தொழுதுவிட்டு நாம் அல்லாஹ்விடம் இந்த துஆவை ஓதி பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத்தை ஏற்படுத்தி தருவான். என்ன துஆ என்றால், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. யா அல்லாஹ், நான் உன்னிடம் நேர்வழி, இறையச்சம், கண்ணியம் மற்றும் தன்னிறைவு ஆகியவற்றை கேட்கிறேன் என்று பொருள்படக்கூடிய இந்த துஆவை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் செல்வத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவார்.